மாத்தி மடக்குனீங்கன்னா போன் தனியா வந்துரும். இந்த லான்ச் பண்ணப்ப ப்ரீ ஆர்டர்ல 30 லட்சம் பேர் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணாங்க. ப்ரோ கார் சார்ஜரா? கார் சார்ஜர், கேமரா மாடியூல் புட்றதுரு. ஐயா Weird Gadgets Part 4. ஓகே, இந்த டைம் வந்து Weird Gadgets அப்படின்னு சொல்றதை விட ஒரு வித்தியாசமான போன் இல்ல weird போன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு போனை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த foldable flip எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? டெக் சேனல்ல வேலை பார்த்துட்டு யூசுவலா இந்த மாதிரி போனை வந்து எப்படி மடக்குவீங்க? இப்படி மடக்கும். இப்ப ஃபோல்ட மடக்கிறதுனா இப்படி மடக்கலாம். இதே மாதிரி 3 தடவை மடக்குனா உடைஞ்சிரும். ஆமா, 3 மடக்குனா உடைஞ்சிரும்ல. ஆனா அது உடையாது. அதுல தான் லாஜிக். சோ அதான் இனோவேஷன். Huawei Mate XT triple fold. வாயை மூடுங்கடா. நான் பார்த்தோனே லேப்டாப் பாக்ஸ்லங்க நினைச்சேன் இவ்வளவு பெருசா இருக்கு. பாக்க லேப்டாப் பண்ணலாம், இருந்தாலும் ஓவரா பண்ண கூடாது. ஐபோன் பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்கிங் வரப்ப இவ்வளவு தானே ப்ரோ. ஆமா, இது ஐபேட்னு சொன்னா கூட இந்த பரவாயில்லை. போனுக்கே அவ்வளவு பெரிய பாக்ஸ் வரலடா. ஆமா. சோ ஆக்சுவலா வந்து Mate XT அல்டிமேட் டிசைன் அப்படின்னு வந்து போட்டுருப்பாங்க. யார் அன்பாக்ஸ் பண்றது? நானு. யாரு? நானு. அதோட விலை 2.5 லட்சம் ரூபாய். ஐயா, இந்தியால 4 லட்சம் ரூபாய் இம்போர்ட் டியூட்டி எல்லாம் சேர்ந்து. அப்ப இந்தியால இதெல்லாம் இருக்கா? கிடையாது. This is brilliant, but I like this. வித்தியாசமா ஏதாவது காட்டணும் அப்படின்றதுக்காக இம்போர்ட் பண்ணிருக்கோம். ஏய் ப்ரோ, ஓபன் பண்ணுங்க. நீங்க வீடியோ. ஓ, நான் வீடியோவா? என்னதான் ஃபோல்ட் வந்தாலும் ஐபோன்ல தான் வீடியோ. என்ன ப்ரோ? அப்படி சொல்லுங்க ப்ரோ. Huawei Mate XT அல்டிமேட் டிசைனா. அல்டிமேட் ஸ்டார். வாழ்க. நீங்க எப்போ வாழ போறீங்க? நீங்க இந்த போனை பார்த்து கூட பெருசா எக்ஸைட் ஆக மாட்டீங்க. உள்ள இருக்கத பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸைட் ஆவீங்க. ஒரு சில பேர் காரி துப்புவீங்க. ப்ரோ கார் சார்ஜரா? கார் சார்ஜர் என்ன பண்றீங்க? அவன் சார்ஜரே கொடுக்க மாட்டேன்றான். கார் சார்ஜர் மேல என்ன TWS மாதிரி இருக்கு. ஆமா, TWS. இங்க பாருங்க, காருக்கு 88 வாட்ஸ்ல வந்து சார்ஜர் கொடுத்திருக்கான். ஆமா ப்ரோ. நீங்க கார்ல போறீங்கன்னா இதே போட்டு 60 வாட்ஸ் என்னமோதாயா. ஒருவேளை இந்த நம்ம ஆட்டோமொபைல் சேனல்னால கார் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. ஆமா. ஜோக் இல்லையா? This video is sponsored by வேற யாரும் கிடையாது, நம்ம ஆட்டோமொபைல் சேனல் தான். ஆல்ரெடி லான்ச் ஆகி செம்மையா போய்கிட்டு இருக்கு உங்க சப்போர்ட்னால. சோ இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், போய் பாத்துக்கங்க. ப்ரோ இத வந்து அந்த சேனல்ல வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம். ஏய், அப்புறம் டெக் சேனலுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா இங்க தான் பார்க்கணும். சோ அதனால இங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே தான் நல்ல விஷயங்க. எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல ஒரு போன் பாக்ஸ்ல கூட நான் இத பார்த்தேன். நானே TWS கூட பார்த்திருக்கேன் ஒரு சிலதுல. அதுக்கு அடுத்து வந்து TWS ப்ரோ. நீங்க நான் கேட்டது வித்தியாசமா இருக்கும். நல்லா இருக்கு. நல்ல வேகமா இதுக்கு மேல கழுத்து தனியா வந்துரும்டா. கிட்னி மாதிரியே இருக்கு பாத்தீங்களா? இல்ல மெர்க்குரி காது வழியா வடிகிற மாதிரி இருக்கு. ஏன் சானா ஆயிருச்சு, நல்லா காது அடைச்ச மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. வாடகைக்கு எடுத்தது. இப்ப நான் என்ன கேமராமேன் மாதிரி என்ன இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? இப்ப நான் பாரு, அவரை கொடுங்க. நீங்க பாருங்க ப்ரோ. சார்ஜர் டைப் சி டைப் ஏ ரெண்டுமே போட்டுக்கலாம் போல. 66 வாட்ஸ். இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம்ல நம்ம ஊர்லயும். ரெண்டுமே சப்போர்ட் ஆகுற மாதிரி. ஆனா தர மாட்டாங்க. நம்ம ஊர்ல சார்ஜரே கொடுக்க மாட்டாங்க. அண்ணே உடனே தானே. சிம் எஜெக்டர், பேக் கேஸ். போனோட பேக் கேஸ் போல. பரவாயில்ல, கேஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்கடா. என்னங்க ட்ரைஃபோல்டுக்கு எப்படிங்க பேக் கேஸ்? ஒரே ஒரு இதுக்கு மட்டும் ஒரு சைடுல மட்டும். பின்னாடி கேமரா இருக்கிறதுக்கு மட்டும் வருதோ? இயர் டிப்ஸ் டாக்குமெண்ட் அவ்வளவுதான். ஒரு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிரீமியம் நல்லா இருக்குல்ல. டபுள் நல்லா பண்ணிட்டான்ல. அதான் வர்க்கீஸ். சரி, ஓரமா தூக்கி மெயின் ஐட்டத்தை வச்சிட்டு அதை எடுத்து நடுவுல போடுங்க. ப்ரோ சைனீஸ்ல வாசிங்க. சைனீஸ் போயிருக்கீங்க. சைனால போய் 15 நாள் இருந்தீங்களா? நீ தானே 15 நாள் ஒரு மாசம். அவர் நல்லா பேசினார் ப்ரோ சைனீஸ். சிங்மன் ஜிங்ஜங் சீகா. ஏன் இப்படி வளர்ற? ஆவா சஞ்சிங். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். யாரும் எனக்கு தெரியாது. அது சைனீஸ், அது மலாய். அது மலாயா? அவர் மலேசியாவும் போனார்ல ப்ரோ. சைனால கத்துட்டு ஏதாவது ஒரு இது சொல்லுங்க. எவ்வளவுன்னு கேக்குறதுக்கு. தோசா சியத். சோறு சாப்பிடலையா? ரோசா சியத்தா. தோசா சேத்னா அது எவ்வளவு? அது எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். இப்ப நீகோ அப்படினா நெய் சாப் வணக்கம்டா அப்படின்னு அர்த்தம். சிஷா ஷீஷே அப்படின்னா thank you அப்படின்னு அர்த்தம். ஈகானா ஒண்ணுன்னு அர்த்தம். அவன் பாடுவான்னு சொல்லிட்டு நீ பாடிட்டு இருக்கற. இப்ப பாடி நான் கேட்டிருக்கேன் சார். அப்படியா? நம்ம வந்து போனை பிரிப்போம். அதாங்க எவ்வளவு ஸ்லிம்மா இருக்கு பாருங்க ப்ரோ. ஆமா. ஏய் ரொம்ப ஸ்லிம்மா இருக்குடா. ஆனா மூணா மடக்கணும்னா பெருசாயிரும்ல. அப்படியும் அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மாத்தி மடக்குனீங்கன்னா போன் தனியா வந்துரும். ட்ரைஃபோல்ட் ஃபோல்ட் ஆயிடும். ஏய் எப்படி மடக்குன்னு தெரியல. இது எதை ஃபர்ஸ்ட் மடக்கணும்? ஓ இப்படியா? ரோடு மடக்குனாலுமே அந்த அளவுக்கு திக்னஸ் இல்ல இல்ல பாத்தீங்களா? இன்னொரு ஃபோன் இருந்துச்சுல ப்ரோ இது. இது சாம்சங். அதோட கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. கொஞ்சம் பெருசா இருக்கு. 3 ஃபோல்ட்ல ஓகே தான். நீ நார்மலா அந்த ரெண்ட மட்டும் கவர் பண்ணனாலும் இத காட்ல இது பெருசா தான இருக்கு. ஹார்மோனி வாய்ஸ். என்ன பூரா சைனீஸ்ல இருக்கு. சைனா போனா சைனீஸ்ல தான் இருக்கும். ஹிந்தில வருது பாருங்க ப்ரோ. அதான் சொல்றேன், ஹிந்தி வருது. ஹிந்தி வருது ப்ரோ. தமிழ் வருதான்னு பாருங்க. இல்லையே.
ஓகே ப்ரோ, செட்டப் பண்ணட்டும். அது வர இந்த ட்ரிபிள் ஃபோல்டுல வேற என்ன ஸ்பெஷல் அதை சொல்லுங்க. ஐயா ட்ரிபிள் ஃபோல்டுன்றதே ஸ்பெஷல். வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் டைமா இவங்க தான் ட்ரிபிள் ஃபோல்டு வந்து பண்ணிருக்காங்க. இந்த சும்மா டெமோ காமிக்கிறது, MWC ல வந்து கொண்டு வந்து வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாம டைரக்டா கன்சியூமர் கொண்டு வந்து கொடுத்து இந்த லான்ச் பண்ணப்ப ப்ரீ ஆர்டர்ல 30 லட்சம் பேர் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணாங்க. ஆத்தாடி, ப்ரீ ஆர்டர்ல மட்டும். அதுக்கு அடுத்து எவ்வளவு சேல் ஆச்சுன்னு தெரியல. சோ அதே மாதிரி ட்ரிபிள் ஃபோல்ட்ல ரொம்ப திக்னஸ் கம்மியா வந்து பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இவங்க தான். ஏன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதோட திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் மடக்கி வைக்கல 12.8 mm. இதே இது நம்ம ஃபோல்டு 6 எல்லாம் இருக்குல்ல, அது ஒன்னு 12.1 mm. இதே இது விவோ ஃபோல்டு கூட இருக்கு, இன்னும் ஸ்லிம்மா பார்க்கணும் அப்படின்னா அதுல பார்த்தா கூட 10.2 mm இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபோல்டா தான் வச்சிருக்க முடியும். இதுல ட்ரிபிள் ஃபோல்டு கொடுத்தும் அந்த 12.8 mm வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. மேபி இது வந்து இல்லங்க நல்ல ஒரு மாதிரி பல்கா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா இப்படி தான் பிரிக்கிறார்ல. இப்போ இதோட திக்னஸ் வந்து 4.75 mm தான். சொல்ல போனா விவோ, இந்த சாம்சங் இதை விட இப்ப இந்த Huawei வந்து அந்த 2 ஃபோல்டா இருக்கல ஸ்லிம்மா தான் இருக்கும். இது 3 ஃபோல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட திக்னஸ் வெறும் 3.6 mm தான். வெறும் 3.6 mmன்றது நாட் an easy thing. ஏன்னா ஒரு நார்மல் போன்லயே 4.7 mmலாம் வந்து அச்சீவ் பண்றதா ரொம்ப கஷ்டம். 6.78, 7 mm, 8 mm இந்த பட்ஜெட்ல நாங்க தான் ஸ்லிம்மஸ்ட் போன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி எல்லாம் இல்லாம ரொம்ப 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 ஸ்லிம்மா பண்ணிருக்காங்க. அதான் இதுல இருக்க இனோவேஷன். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் வித்தியாசமா வச்சு பார்த்தாரு. ஆமா, இதுதான் அவங்க டிசைனே. அப்படியா? ஆமா, படிக்கட்டு மாதிரி இருக்கேல. எப்படி ப்ரோ தம்ப்நெயில் இப்பவே சொல்லவா, இந்த மாதிரி வச்சிருக்கும், நீ அதுல உட்கார்ந்திருக்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ட்ரை ஃபோல்டுன்னீங்க, 1 2 தான் ஃபோல்ட் ஆகுது. 3 ஸ்கிரீன் இருக்குல, 3 ஸ்கிரீன். அப்ப 3 ஸ்கிரீன்லாம் சொல்லணும். ட்ரை ஃபோல்டரா 3 தடவை ஃபோல்ட் ஆகணும்ல. Huawei இந்த மாதிரி யாராவது அறிவாளியா யாராவது வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா எங்கிட்ட இருக்காங்க, நீங்க பார்த்து எடுத்துக்கங்க. டிஸ்ப்ளே சைஸ் என்ன ப்ரோ? டிஸ்ப்ளே சைஸ் வந்து சிங்கிளா பாத்தீங்கன்னா 6.4 inch ப்ரோ. இல்ல நான் மேரிட். நேரடியா பார்த்தாலும் 6.4 inch இல்ல அப்படிதான் இருக்கும். 2 டிஸ்ப்ளே ஓபன் பண்ணீங்க அப்படின்னா 7.9 inch, மொத்தமா ஓபன் பண்ணீங்க அப்படின்னா 10.2 inch OLED டிஸ்ப்ளே, 3K ரெசல்யூஷன். சோ டியூரபிலிட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா UTG கிளாஸ் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 16:11. இது கிட்டத்தட்ட ஒரு டேபுக்கான ஒரு ரேஷியோ. டேப் மாதிரியே இருக்கும். இவ்வளவு ஸ்லிம்மா உள்ள எவ்வளவு பேட்டரி கொடுத்திருக்காங்க. பேட்டரியில தான் இங்க மேட்ரு, அதுல தான் அல்டிமேட் பண்ணிருக்காங்க. 5600 mAh பேட்டரி. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, 5600. இந்த ஃபோல்ட் இருக்குல்ல, இதுல வந்து 4900 என்னமோ தான். ஃபோல்ட விடுங்க ப்ரோ, ஐபோன் 16லயே அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கு, ஆனா பேட்டரி இவ்வளவு வரல. ஐபோனை கேளுங்க. மொட்டைன்னு சொல்லு, மொட்டைன்னு. இதுல பியூட்டி என்ன அப்படின்னா இதுல இருக்க அந்த பேட்டரி இருக்கு இல்லையா, சிலிகான் கார்பன் டெக்னாலஜி, அதே டெக்னாலஜில தனித்தனியா ஒரு 1.9 mm பேட்டரியா பாத்தீங்கன்னா ஒரு 3 பேட்டரியா கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு 66 வாட்ஸ் வயர்டு சார்ஜர், 50 வாட்ஸ் வந்து வயர்லெஸ் சார்ஜர் இருக்கு. கத்துக்கணும் ஐயா, தம்பி கிட்ட இத கத்துக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட் எங்க இருக்கு? இந்தா இருக்கு பாருங்க. சைடு மவுண்டடா? சைடு மவுண்டட், இன்டிஸ்ப்ளே கிடையாது. தம்மா தொண்டல்ல ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க ப்ரோ. சில பேர் இந்த கேமரா பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவாங்க. அண்ணே உடனே தானே. சோ மொத ஸ்பெஷாலிட்டியே இந்த திக்னஸ் தான். மித்த ஃபோல்டபிள்ஸை கம்பேர் பண்றப்ப 2024 இது இந்த வருஷம் லான்ச் ஆனது இல்ல, போன வருஷம் லான்ச் ஆனது. சோ இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா பின்னாடி திருப்புங்களேன், திருப்பிட்டு அந்த கேமரா மாடியூல் புட்றதுரு. ஐயா 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்கடா. அந்த கேமரா மாடியூல் வந்து ஹேண்ட்மேடா, அந்த பெசில்ஸ் மாதிரி இருக்கு. அதுவா காயின்ஸ்ல இருக்கிற கோடு மாதிரி, கோடு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கோடு வந்து எல்லாமே வந்து ஹேண்ட்மேடா. சோ அது வந்து ஒவ்வொரு போனுக்குமே அந்த பேட்டர்ன் வந்து மாறும். அப்ப செதுக்கி இருக்காங்கன்னு சொல்லுங்க. செதுக்கி இந்த ரோல்ஸ் ராய்ஸ் செதுக்குவாங்கல ப்ரோ கையிலேயே. அதுவும் சும்மா கிடையாது. அந்த கேமரா மாடியூலும் அந்த கேமரா வந்து 3 கேமரா கொடுத்திருக்கான். 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, இந்த கீழ இருக்கு இல்ல, இதுதான் மெயின் கேமரா. இத நல்லா உத்து பாத்துக்கற ரவி. நல்லா பாத்துட்டேன். பாத்தியா? என்ன தெரியுது? அந்த இது வந்து சுருங்கி எரியுது. அப்படினா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பச்சர்னு அர்த்தம். அப்பச்சர் மாறுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் தெரியும்டா. தெரியுது. எங்க ஒரு சூப்பரா இருக்கு. சுருங்குது, தெரிஞ்சிருச்சு. நல்லா இருக்கு. சோ f1.4 வரை நமக்கு வந்து பண்ண முடியும். அத மெயின் கேமராலயே வந்து டைரக்டா கொடுத்திருக்காங்க அப்படின்றப்ப ஒரு அட்வான்டேஜ். அதுவும் ட்ரைஃபோல்ட் மாதிரியான ஒரு போன்ல வந்து இத எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதும் குட். ரெண்டாவது 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட். இது காமனா நம்ம அல்ட்ரா வைட் நம்ம எல்லாத்துலயும் பாக்குற மாதிரி தான். மூணாவது 12 மெகாபிக்சல் பெரிஸ்கோபிக் டெலபோட்டோ லென்ஸ். ஏதாவது ஒன்னு தான இருக்கும் யூஸ்ஃபுல்லா, பெரிஸ்கோபிக் இருக்கும் இல்ல டெலபோட்டோ, ரெண்டுமே இருக்கா? ரெண்டுமே சேர்ந்து பண்ணிருக்கான். அதுவும் இந்த திக்னஸ்ல. யூசுவலா பெரிஸ்கோபிக்னா ஒரு பொடப்பா இருக்கும் பாத்தீங்களா, நத்திங் போன் 3A ல பாத்தீங்களா அந்த கேமரா மாடல் பெருசா இருந்துச்சு. சோ ஏன்னா அந்த பெரிஸ்கோபிக் லென்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு இங்க என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா முதல்ல வந்து அந்த டெலஸ்கோபிக் லென்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பெரிஸ்கோபிக் பிரிசம் இருக்குங்களே, அந்த பிரிசம் இருக்கும். சோ அத இந்த மாதிரி ஒரு போன்ல வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அத இங்க பண்ணி வச்சிருக்கான்றதான் இங்க அல்டிமேட். ஃபர்ஸ்ட் டைம் பண்றான், அதுவே புது
இனோவேஷன். அதுல வந்து கேமரால இவ்வளவு பண்ணிருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேசிக்கா அவனுக்கு கொடுப்போமே கொடுத்துருவாங்க. ஏதோ ஒண்ணு கொடுப்போம். இப்ப இதுலயே எடுத்துக்கங்களேன், 4-5 வருஷமா என்ன வந்துகிட்டு இருக்கு, அதே கேமரா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டா வந்து ஏதோ அல்காரிதம் மாத்துறோம், அதனால வந்து இது ஆகுது அப்படின்றான். சில பேர்லாம் ஃபோல்டு லான்ச் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த டெக்னோன்னு சொல்லி டம்மியா ஃபோன்லாம் லான்ச் பண்ணுவாங்க. ஆனா இது வந்து நியாயமா இருக்கு ப்ரோ. விலை நியாயமா இருக்கு, விலை அநியாயமா இருக்கு. நீங்க அதுக்கு டைரக்டா குத்திருக்கோம். நான் அவங்களும் அப்படிதான் பண்றாங்க. ஒரு 3-4 வருஷமா அப்கிரேட்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒண்ணு இந்த பாக்ஸா இருக்கிறத நார்மலா மாத்துறாங்க, இல்ல நார்மலா இருக்கிறத பாக்ஸா மாத்துறாங்க. ஐஎஸ்பி வந்து அங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் இந்த ப்ராசஸர்னால அப்படின்னு தான் சொல்றானே தவிர, மேபி இந்த மாதிரிலாம் ஏதாவது புதுசா கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகும். இது எத்தனாவது ஜெனரேஷன் ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். இது எத்தனாவது ஜெனரேஷன் ப்ரோ? இது 6வது ஜெனரேஷன். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? ஃபோல்டபிளுக்கு இவன் தான் வந்து அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு திரியறான். சோ இவன் இந்த மாதிரி இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பண்ணிருக்கான். சில பேர்லாம் வந்து இந்த கேமரா மாடல்ல வந்து ரிங்க மட்டும் போட்டு விட்டுட்டு அப்கிரேட்ன்றாங்க. ஆமா, அதுல பெரிஸ்கோபிக் கூட இருக்காது. அது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க திக்னஸ். ஆனா இங்க பெரிஸ்கோபிக்கும் கொடுத்து இந்த திக்னஸையும் பண்றான்றது தான் இங்க அந்த அல்டிமேட் அப்படின்ற விஷயம். ப்ரோ அவன் ஒரு தனி உலகத்துல இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்தியாவுக்கு வந்தா நல்லா இருக்குமே ப்ரோ. இவங்க எல்லாம் ஓடி அது தனி பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸை நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். சோ இந்த பாலிடிக்ஸ் எங்கெல்லாம் பாதிக்குது அப்படின்னா ப்ராசஸர்ல. சோ இங்க ப்ராசஸர்ல என்ன அப்படின்னா கிரண் 910 இருக்கு. கிரணா நீங்க நினைக்கிற கிரண் இல்ல, இவங்களோட ஓன் ப்ராசஸர். சோ அதனால வந்து யூஎஸ் நடக்கிற இவங்களுக்கு நடந்த அந்த பஞ்சாயத்து ஆல்ரெடி பேசியிருக்கோம் இல்லையா. சோ 7 நானோமீட்டர் ப்ராசஸர்ல நிக்கிறாங்க. அது ஒரு தனி பாலிடிக்ஸ். எவ்வளவு வருது? 8 Gen 1. அதுக்கு ஈக்குவலான ஸ்கோர் தான் வந்து வரும். சோ பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப ஃபோக்கஸ்டு கிடையாது. இருந்தாலும் ஓகே குட். இத தவிர வந்து LPDDR5X RAM வந்து யூஸ் பண்ணிருக்கான். 16 GB RAM, 1 TB வரையும் சப்போர்ட் இருக்கு. ஆனா UFS 3.1 தான் வந்து சப்போர்ட் கொடுத்திருக்கான். எல்லாம் கொடுத்தியா. இங்க ஒரு பென்சில் கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எஸ் பென் மாதிரி. அது ஒரு ஃபீச்சர் மிஸ் பண்ண மாதிரி. அந்த இது தெரியுது. கிரீஸ் தெரிஞ்சதுக்கான காரணம் ஆல்ரெடி யூஸ் பண்ண போன வாங்கி நம்ம வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவன்னு வச்சுக்கவேன், நம்மளுக்கும் நல்லா தான் இருந்திருக்கும் கிரீஸ். நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு நம்ம கையில கடைசியா வந்திருக்கு. வெயிட்டுமே இப்படி யூஸ் பண்றப்ப தெரியல, அந்த வெயிட்டே பெருசா தெரியல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்தா அடுத்த ஐபோன்லாம் ஸ்லிம்மா கொண்டு வந்துருவேன். இல்ல ப்ரோ, அடுத்து லேட்டஸ்டா இப்ப ஐபோன்ல வந்து அதானே அதுக்கு முன்னாடி சாம்சங் பண்ணிடுவான். அதுக்கு முன்னாடி இப்ப டெக்னோ பண்ணிட்டான். ஏன் ப்ரோ, நம்ம சிங்கிளா வச்சிருக்க ஒரு போன் டிஸ்பிளே உடைஞ்சாலே 15,000-20,000 வருது. இதெல்லாம் உடைஞ்சா என்ன ப்ரோ? இது தெரியல. எனக்கு தெரிஞ்சு போனே வந்து ஆக்சுவல் ரேட் வந்து 2,30,000 கிட்ட வருது சைனால. நம்ம இங்க இம்போர்ட் பண்ற காஸ்ட் பாத்தீங்கன்னா 4 லட்சம் வருது. எனக்கு தெரிஞ்சு சைனாலாம் வாழ்றவங்க இந்தியால இருந்து போய் வாழ்றவங்கலாம் நல்லா ஜாலியா இருப்பாங்க. ஒரு 10-15 வருஷம் வந்து அகடா தான் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா நாங்க போறோம் இல்லையா, டெக்னாலஜி வைஸ் வந்து ஒரு 10-15 வருஷம் கொஞ்சம் அகடா தான் இருக்கிற ஒரு ஃபீலிங். டயர் 3 சிட்டிலேயே டயர் 1 போனா 50 வருஷம் முன்னாடி இருக்காங்க அவங்க எல்லாம். அப்படி ஒரு ஊர் அது. சோ அவ்வளவுதான். என்ன தோணுது உங்களுக்கு? இல்ல ஐபி ரேட்டிங் IPX8 சீட்னா X8னா வந்து சும்மா கிளாஸ் இல்ல சும்மா இதுக்கு தான். ஆமா தண்ணிக்குள்ளலாம் போட முடியாது. சரி, நான் கேட்டேன்ல டியூரபிலிட்டி பத்தி. இப்ப மிச்ச ஃபோல்டுக்குலாம் வந்து அந்த மாதிரி ஏதாவது சர்டிபிகேஷன்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சர்டிபிகேஷன் இது கிடையாது. எத்தனை லட்சம் தடவை மடக்கலான்றத கம்பெனிக்காரன் சொல்லவே இல்ல. ரெண்டாவது டெமோல வைக்கிறதோ கான்சோ போன் மாதிரி கொண்டு வந்து அந்த மாதிரி பண்றதோ எதுவுமே பண்ணாம டைரக்டா கன்சியூமருக்கு கொண்டு வந்து நம்மள எலியா வச்சு இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. அதையும் 30 லட்சம் பேர் ப்ரீ புக் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு ஆளா நம்மளும் அதை வாங்கி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். சரியா? பைத்தியமாயவே. சோ காமனா பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் வந்து இருக்க தான் செய்யும். சோ மேபி எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஜெனரேஷன்ல மாறலாம். பட் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபீல் கொடுக்குது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அதுலயே நான் மிரட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கான்ஃபிடன்ஸா இறக்கி அதுல இப்போ வரையும் சோஃபா எந்த பஞ்சாயத்தும் பெருசா அதுவும் கிரியேட் ஆகாத அளவுக்கு பண்ணிருக்கான். அது எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாம் என்ன? எனக்கு என்ன தோணுதுன்னா, Huawei மேல பெருசா வந்து முன்னாடிலாம் இது கிடையாது, நம்பிக்கை இல்ல. சைனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து நல்லா இருக்கும் குவாலிட்டி அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்கு. உண்மையாவே குவாலிட்டி நல்லா இருக்கும் ப்ரோ. மேபி இன்னொரு Huawei போன் இருந்துச்சுன்னா ஒரு ஃபீச்சர் எல்லாம் வேற இருக்கு. என்ன தெரியுமா? இப்படி கையில எடுத்துட்டு இப்படி பண்ணிக்கலாம். என்ன ஏர் டிராப் இப்படி எடுத்து இப்படி பண்ணிக்கலாம். அது ஹேண்ட் கெஸ்டர்ஸ் தான். இருந்தாலும் அது சிம்பிளா வந்து அது மாதிரிலாம் ஒரு வித்தியாசமா இதை யூனிக்கா ட்ரை பண்றான்ல. இப்போ எனக்குன்னா நான் வந்து சைனா அவங்க கூட வந்தது இல்ல. பட் நம்ம அன்பாக்ஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்ல பாக்குறப்ப வந்து Huawei மேல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க ஏன்டா அதை கொண்டு வர மாட்டீங்கன்னு இருக்கு. டேட்டா அட்டே போட்டுருவோமா? எல்லா கண்ட்ரியும் அதான் சொல்றாங்க. ஆனா மிச்ச கண்ட்ரி எல்லாம் டேட்டா அட்டே போடுறது இல்ல. அதான் போடுறேன். என்னங்க, இந்தியால டேட்டா அட்டே போடுறது இல்ல, யூஎஸ்ல டேட்டா அட்டே போடுறது இல்ல. மத்த ஆண்ட்ராய்ட் போன்ஸ்லாம் பண்ணாதனா இது பண்ணிடுவேன். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. இந்தியால அந்த போன் லான்ச்ல இருக்கு. சரியா? 2,34,000 ரூபாய் இந்த போன். 16 Pro Max வந்து 180. எது வந்து ஒர்த்னு நினைக்கிறீங்க? எது வந்து சூஸ் பண்ணுவீங்க நீங்க? இது நல்லா இருக்கு. இல்ல அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி கொடுக்குறானே ப்ரோ. கார் சார்ஜர்லாம் உண்மையிலே மத்த எதுக்காக வாங்குறேன்னா சார்ஜர் கொடுங்க. சார்ஜர்
போடு. கார் சார்ஜர் வேற சேர்த்து கார் சார்ஜர் கொடுக்குறேன், கவர் கொடுக்குறேன். OnePlus சாம்சங்லாம் ஃபிளாட் டிஸ்ப்ளே, இது கர்வ் டிஸ்ப்ளேவும் இருக்கு. அதனால கீழே விழுந்தா டப்புன்னு ஃபீல் தெரியும். ஆகல. ஐயோ அரை சொல்லா சொல்றானே. இதுல என்ன பிரச்சனைனா பாக்கெட்ல வைக்கிறப்போ இந்த டிஸ்ப்ளே ஓப்பனா இருக்கனால சாவி இது பட்டுச்சுன்னா ஈஸியா அது ஒண்ணு இருக்கு, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. தப்புன்னு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இது சர்வீஸ் காசு வந்து 1/3 வருமா வாங்கின காசோட. 1 லட்ச ரூபா நியர்லி 2 லட்சம்டா. 1 லட்ச ரூபா கிட்ட வரும். நம்ம ஷோ காட்டணும்னா வாங்கிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்காக தான். அதனால சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஆமா, இந்த மாதிரி வித்தியாசமா நிறைய போன்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறோம். அடுத்து Huaweiல வந்து புரா எக்ஸ்னு ஒன்னு வருது. அது உங்களுக்கு வேணுமான்னு சொல்லுங்க. பறக்கறதுக்குள்ள வாங்குறாங்க. அப்படியே நம்ம ஆட்டோ ஜூம் சேனலையும் ஆமா அதே சப்ஸ்கிரைப் சோ எனிவே இதுல நாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாங்க சொல்லிடுறோம் டிஸ்க்ளைமரா. சோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸைட்மென்ட்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த வேரியண்ட கூட வாங்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப சீக்கிரமே அடுத்த ஜெனரேஷன் வரப்போகுது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால பொறுமையா இருந்து குளோபல் லான்ச்லாம் ஆனதுக்கு அப்புறம் எந்த பஞ்சாயத்தும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காசு நிறைய இருந்துச்சுன்னா எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அது உங்க விருப்பம். ஆல்வேஸ் யுவர் சாய்ஸ். இன்னொன்னு ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்களே, என்னதான் சைனால Huawei இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பர்சன் யூஸ் பண்றது ஐபோன் தான்றீங்க. ஏன் அது ஏன்றது எனக்கும் தெரியல. நம்ம ஊர்ல எப்படி சைனா போன் எப்படி அது மாதிரி அங்க ஐபோன், அங்க வந்து ஐபோன் ரொம்ப சீப்பரா கிடைக்கும் ப்ரோ. ப்ரோ என்ன சொல்ல கிடையாது. அத நீங்களே செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அவங்களே செஞ்சு அவங்களே கொண்டு போய்க்கிறாங்க. யாராச்சும் ப்ரோ அது யூஸ் பண்றப்ப பயம் இல்ல உங்களுக்கு? எதுக்கு பயம் இல்ல? அவர் தானே காசு கொடுத்துருக்காரு.